நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கின்ற அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கி இருப்பதாக தெரிகிறது. என்ன நடக்கும்? முகாம் மாறுதல் தொடர்ந்து நடந்து வருகிறது, அதை நம்ம பார்க்கிறோம். முகாம் மாற விருப்பம் இல்லாதவர்கள் கட்சி மாறிவிட்டார்கள். அப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். இது சொல்றது சரிதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கரம் பலவீனமடைந்து மீண்டும் பலம் பெறுகிறது. அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் திட்டம் என்ன? திட்டம் என்பது ஒன்று, நிச்சயமாக தாவேக அரசை எக்ஸ்போஸ் செய்வது. அது அவர் திட்டமாக தான் இருக்க முடியும். காரணம் எதிர்கட்சி. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் விமர்சகர்களாக இருந்தவர்களுக்கு இப்போது இதுல ஒரு சரியான பாடம் கிடைக்கிறது. ஸ்பீக்கரோட பவர் வந்துங்க, அவரு ரெசிக்னேஷனை அக்செப்டிங் அத்தாரிட்டியா சில பவர்ஸ் இருக்கு. அது ஆர்டிகல் 190 வரும். அதுல வந்து ஷால் நாட் அக்செப்ட் ரெசிக்னேஷன்ங்கிற கிளாசிபிகேஷனுக்கு இது பொருந்தி வருது. ஸ்பீக்கர் எந்த இடத்துல உடனடியாக ராஜினாமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள கூடாது, இரண்டையுமே வந்து அரசியல் சாசனம் சொல்லுது. அப்ப எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு தகவல் இருந்தா ஏற்றுக்கொள்ள கூடாது. தகவல் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த தகவல் தான். இவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏ அவர் கொடுத்த தகவல் தான். அப்படியான சூழ்நிலையில் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணது ஸ்பீக்கர் பவருக்கு எதிரானதுன்னு கோர்ட்டுக்கு போனோம். இப்போ விடுமுறை காலம், ஜூன் மாதம் தான் அந்த பெரிய பெட்டிஷன். இது ஜூன் மாதம் தான் எடுத்துக்கிடுவாங்க. 28ஆம் தேதியோட அந்த 15 நாள் கெடு முடியுது. கண்டோனிங் கெடு 15 நாளுக்குள்ள கண்டோன் பண்ணலாம். இந்த ஆக்ஷனை வந்து பேரண்ட் பார்ட்டி கண்டோன் பண்ணலாம். அது 10th ஷெட்யூல்ல இருக்கு, அந்த டைம் லிமிட் இருக்கு. 15 நாள் இப்ப 28ஆம் தேதி முடிய போகுது. அப்ப 15 நாள் கெடுவுக்குள்ள வந்து ஸ்பீக்கர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்க கூடாதுங்கிறது தான் ஆர்குமெண்ட். அப்ப இவங்களுக்கும் வேற வழி இல்லை. 15 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் அவங்க வந்து சமாதானமாகணும். அப்படி இல்லை அப்படின்னா கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு தாவேகா பக்கம் போகணும். இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர வேற ஒண்ணும் இல்லை. காரணம் ஸ்பிளிட்டுங்கிறது இப்ப ரெகனைஸ் கிடையாது. கட்சி பிளவு என்பது இப்போ 10th ஷெட்யூல் ரெகனைஸ் பண்ணல. 230 எம்எல்ஏ வெளியில வரணும். அவங்க தனி கட்சியா இயங்க முடியாது. ஏதாவது ஒரு கட்சியில மெர்ஜர் ஆகணும். மெர்ஜர் மட்டும்தான் இப்ப ரெகனைஸ்டு. அப்ப கிட்டத்தட்ட 230 வராதுங்கிறப்ப 3 எம்எல்ஏ, 1 எம்எல்ஏ, 4 எம்எல்ஏ போயிட்டாங்க. இன்னொரு 4-5 எம்எல்ஏ போவாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆக இப்படி சில்லறையா போய் சேர்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறாரு. வேலுமணி தரப்பும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்குது. இன்றைய அல்லது நாளைக்குள்ள வந்து அந்த முடிவு அதிமுகவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய முடிவை ரெண்டு தரப்பும் சேர்ந்து எடுப்பார்கள் என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ரெண்டு தரப்பும் சமாதானமாக வாய்ப்பு இருக்கா? சமாதானம் ஆக வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களின் விருப்பம். ஏன்னா இதுல தனிமனித ஈகோ பெருசு இல்லைங்க, கட்சி தான் பெருசு. கட்சி என்பது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கிய சின்னம். எம்ஜிஆர் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு எம்ஜிஆரின் கட்சியை அழிப்பதற்கு தாவேகா முயற்சிக்கிறது. அப்படித்தானே இதை நம்ம பார்க்க முடியும். அதை வந்து உண்மையிலே எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பற்று கொண்டவர்கள் தீவிர அதிமுகவினர் விரும்ப மாட்டார்கள். அது போக இவங்க பெரும்பாலும் வந்து தாவேகா வேட்பாளர்களை எழுத்துதான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப தாவேகா லோக்கலா இருக்கிறவங்களுமே இதை விரும்புறாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஆனா நமக்கு அது நேரடியான தகவல் இல்லை. அதிமுக நம்ம கேட்டோம் அப்படின்னா, உதாரணமா இப்ப எஸ்.டி. சுப்பியா அவர்கள் இருக்கிறார்கள், அம்பாசமுத்திரம். அவர் வெற்றிக்கு பெரிதும் பாடுபட்ட நண்பர்கள். அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எஸ்.டி. சுப்பியா செஞ்சது பெரிய தவறு, இவர் தாவேகா கேண்டிடேட்டா நிக்கட்டும், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம், அப்படிதான் அவங்க பேசுறாங்க. எனவே அதிமுக தொண்டர்களுக்கு இதுல வந்து பெரிய அளவுக்கு மனக்குறை இருக்கிறதுன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.